ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் கத்துட்ருந்தேன். N3 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஜாப்பனீஸ் கம்பெனி நான் வந்து அட்டெண்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதுலேயும் ப்ளேஸ் ஆகிட்டேன். அதோட சேலரி பேக்கேஜ் வந்து 19.2 LP. 1,03,882 புக் இருக்குன்னு சொல்றாங்க. சாப்பாடு அமோகமா இருக்கு. அமோகமா இருக்கா? இந்த காலேஜ் எதனால நம்ம பிடிச்சிருக்கு உங்களுக்கு? பிளேஸ்மெண்ட்ஸ் நல்லா இருக்கும், அதனால பிடிச்சி வந்து. We people are not so much addicted to the mobile. Only we'll be after reaching our homes we'll be checking our mobiles. ये कॉलेज कैसा है? ये कॉलेज बहुत बढ़िया है. गर्ल्स के सेफ्टी நல்லா இருக்கு, ஃபுட் நல்லா இருக்கு. இப்போ நீங்கள் பார்த்துருக்கிறது பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜோடைய ஒரு போர்ட் ரூம் தான். இந்த போர்ட் ரூம் ஃபெசிலிட்டி எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறதுக்காக வந்தோம். ஸோ அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆல் டைப் ஆஃப் கெஸ்ட் மீட்டிங்ஸ் எல்லாமே இங்கே தான் நடக்குது. டெய்லி ஏதாவது கெஸ்ட் இங்கே வந்துக்கிட்டே இருக்காங்க. பிளேஸ்மெண்ட்டுக்காகவோ இல்லை வந்து இன்டர்ன்ஷிப் ட்ரைனிங்காகவோ இல்லை வந்து நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுக்காகவோ நிறைய வர்றதை நம்ம பார்க்க முடியுது. நம்ம இன்னும் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க போயிட்டு. இப்போ நம்ம ஆர்எம்கே காலேஜ் வந்து எந்த அளவுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்குது, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? உங்கள் காலேஜ் என்ன இன்புட்ஸ்லாம் உங்களுக்கு கொடுத்தாங்க? ஸோ தட் யுவர் இன் ஜப்பான். உங்கள் காலேஜோட சப்போர்ட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஆர்எம்கே காலேஜ்ல இருந்து எங்களுக்கு வந்து நிறைய எப்படி சொல்றது, இப்போ நான் ஜப்பான்ல இருக்கேன். எனக்கு வந்து அவங்க வந்து ஈவன் ஐ ஜஸ்ட் லெஃப்ட் ஆர்எம்கே 2019 till now I am in connection with RMK group. ஸோ அந்த பாண்டிங் வந்து நல்லா இருக்கு. சூப்பர்பா. அந்த பாண்டிங் வந்து ரொம்ப நல்லா இருக்கு அப்படிங்கிறீங்க? ஆமா ஆமா, பாண்டிங் இன்னுமே இருக்கு. இப்ப கூட வந்து அவங்க எனக்கு ஏதாவது ஹெல்ப் கேட்டா கூட RMK group of course they are ready to help me. Even like alumni connect also, like if I need any help in Japan, like if I am looking for any other job opportunities in Japan, of course other RMK colleagues they can help me. ஜாப் பிளேஸ் ஆயிட்டீங்களா? 3 கம்பெனியில் பிளேஸ் ஆயிருக்கேன். இப்போ வந்து TCSல கரெக்டாக இப்போ ட்ரைனிங் போயிட்டு 3 கம்பெனியில் பிளேஸ். எப்படி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் படிச்சுட்டு வேலைக்கு போக முடியுமா? நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார் மெக்கானிக்கலில். லைக் அது தப்பாக புரிஞ்சுட்டு இருக்காங்க, லைக் மெக்கானிக்கல்னாலே வேலை கிடைக்காது அப்படின்ற மாதிரி. பட் நான் இப்போ நிறைய ஓப்பனிங்ஸ் இருக்குது. அதே மாதிரி லைக் நம்ம அப்ஸ்கில் பண்ணிக்கிட்டோம்னா லைக் நிறைய ஃபாரின் கண்ட்ரீஸ்லையுமே நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது சார். எந்த விஷயம் நீங்கள் அப்ஸ்கில் பண்ணிக்கணும், எதெல்லாம் இந்த காலேஜ் உங்களுக்கு கொடுத்ததுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? சார் லைக் பேசிக்கலி எங்கள் காலேஜில் வந்து லைக் லேர்னிங்கும் ப்ராக்டிக்கலும் லைக் கோஆர்டினேட் பண்ணி நடக்கும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மற்ற காலேஜில் பார்த்தீங்கன்னா வெறும் கரிக்குலம் மட்டும் படிப்பாங்க, ப்ராக்டிக்கல் லைக் இந்த இண்டஸ்ட்ரி நாலேஜ்லாம் இருக்காது. பட் எங்கள் காலேஜில் வந்து பார்த்தீங்கன்னா லைக் நிறைய லேப்ஸ் இருக்குது, இண்டஸ்ட்ரியல் லேப்ஸ் நிறைய இருக்குது. லைக் ஐடியா லேப்னு ஒன்று இருக்குது. லைக் நீங்கள் வந்து உங்கள் ஐடியா வந்து ப்ராசஸ் பண்ணிக்கலாம். உங்கள் ஐடியா வந்து லைக் நீங்கள் ரியல் டைம் ப்ராஜெக்டாக பண்ணி நீங்கள் அதை டெவலப் பண்ணி பேட்டர்ன் கூட போடலாம். அதே மாதிரி லைக் PLM லேப்ஸ் இருக்குது. PLM லேப்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வின்சில் யூஸ் பண்ணுறோம். வின்சில் பார்த்தீங்கன்னா அது ஒரு PTC பேராமெட்ரிக் இந்த ஒரு கம்பெனியோட கார்பரேஷனோட ஒரு சாஃப்ட்வேர். அது என்ன பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ராடக்ட் லைஃப் சைக்கிள் வந்து லைக் பேசிக்லேருந்து உங்களோட ப்ராடக்ட் டெவலப் பண்ணுற வரைக்கும் உங்களால் அதை மேனேஜ் பண்ணிக்க முடியும். அதனால இந்த PLM வந்து நிறைய ஓப்பனிங்கும் இருக்குது. லைக் இது நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. பட் ஆனால் வந்து நானும் PLM செக்டர்லாம் பிளேஸ் ஆயிருக்கேன். இந்த மாதிரி PLM செக்டரில் TCSல பிளேஸ் ஆயிருக்கேன். அந்த மாதிரி வந்து நிறைய ஓப்பனிங்ஸ் PLMல இருக்குது. மெக்கானிக்கல்ன்றது வெறும் இந்த காரு அது மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க, அப்படி இல்லை நிறைய. ஸோ இந்த விஷயம் தான் எனக்கு பிளேஸ்மெண்ட் கொடுத்துச்சு அப்படின்னு சொன்னால் ஆர்எம்கேல என்ன மாதிரி ட்ரைனிங் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? எதை வந்து நீங்கள் வந்து இது ஹைலைட்டாக எனக்கு இதுதான் சார் எனக்கு வந்து என்னுடைய கான்ஃபிடென்ட் பில்ட் பண்ணி எனக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படின்னா ஆர்எம்கே உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கு? ஸோ ஆர்எம்கே வந்து ஆப்டியூட் டெஸ்ட்டு லைக் ஒரு தேர்ட் பார்ட்டி போர்ட்டில் வச்சு டெய்லியும் டெஸ்ட் எடுக்க வைப்பாங்க. லைக் ஃபுல் லென்த் டெஸ்ட் இருக்கும் சார். ஒரு 2 hours 3 hours வந்து நம்ம ஃபுல்லாக எழுதுற மாதிரி இருக்கும். அது மட்டும் இல்லாமல் எங்கள் டிபார்ட்மெண்ட்டில் கொஞ்சம் ஸ்பெஷலாக வந்து எப்போயுமே மார்க் இன்டர்வியூஸ் கண்டக்ட் பண்ணுவாங்க சார். லைக் நான் பிளேஸ்மெண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 to 4 மார்க் இன்டர்வியூஸ் அட்டன் பண்ணியிருப்பேன். அதில் நம்ம ஃபேக்கல்ட்டி மெம்பர்ஸே வந்து எக்ஸ்ட்ரா எஃபர்ட் போட்டு மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணி அதுலேருந்து ஃபீட்பேக்லாம் சொல்லுவாங்க. ஸோ அதனால் வந்து கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் நல்லாவே இம்ப்ரூவ் ஆகும் சார். டெக்னிக்கலாக என்ன கற்றுக்கிட்டீங்க இங்கே எக்ஸ்ட்ராடினரியாக? இப்போ எல்லாரும் படிக்கிற சப்ஜெக்டை தாண்டி இந்த விஷயங்கள் நான் வந்து இங்கே எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சு, நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன் அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட்டாக சொன்னீங்கன்னா என்ன டெக்னிக்கல் ஸ்கில் இருக்குது? சார் டெக்னிக்கல் ஸ்கில்னால் டிசைன் ஸ்கில்ஸ் இருக்கும் சார்.
டிசைன் இன்ஜினியரில் கிளியோ வந்து சாஃப்ட்வேர் நம்ம யூஸ் பண்ணுறாங்க பிடிசி கார்பரேஷனோடது. ஸோ அதுலேருந்து பேசிக் டிசைன்ஸ்லேருந்து ஓரளவுக்கு அட்வான்ஸ் டிசைன்ஸ் நம்மளால் போட முடியும். அதே மாதிரி ஆட்டோ கேட் இங்கே சொல்லி தருவாங்க சார். இதை தவிர ஐடியா லேபில் பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட் பார்ட் வந்து 3D பிரிண்டிங் தான் சார். அதில் வந்து டிசைன் போட்டு அந்த ப்ராடக்ட் வந்து 3 டைமென்ஷனாக பிரிண்ட் பண்ணலாம் சார். இன்னொரு முக்கியமான விஷயம் நான் பார்த்தது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே பார்த்தீங்கன்னா நாலேஜ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு கம்பெனியை வந்து இவங்க கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இசி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிசிஎஸ் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. ஐடிக்கு பார்த்தீங்கன்னா வெர்ச்சூஸா கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. சிவில் பார்த்தீங்கன்னா அகைன் டிசிஎஸ் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. ஏடிஎஸில் பார்த்தீங்கன்னா காக்னிசன்ட் கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் டிசைன் பார்த்தீங்கன்னா எல்டிஐ மைண்ட்ரி கூட கனெக்ட் ஆகிருக்காங்க. பாஷ் சர்டிஃபிகேஷன்ஸ், யூஐபாத் சர்டிஃபிகேஷன்ஸ், மிஸ்துபிஷி எலக்ட்ரிக்கல், ஃபேக்ட்ரி ஆட்டோமேஷன் லேபார்ட்டரிஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு பார்க்க முடியுது. ஸோ உள்ளே போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு வெயிட்டிங் ஹால். இது என்ன வெயிட்டிங் ஹால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே படிக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்க பேரண்ட்ஸ் பார்க்க வர்றாங்க, அவங்களோட டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கும்போது அவங்க வந்து அழகாகவே வந்து டிஸ்கஸ் பண்ணுறதுக்காக செப்பரேட்டாக ஒரு எக்ஸ்க்ளூசிவ் இடம் ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த இடத்துக்கு நம்ம வந்து சில பேரண்ட்ஸையும் நம்ம இங்கே பார்த்தோம். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத அவங்களுக்கு நான் கொண்டு வர ட்ரை பண்ணுறேன். அவங்ககிட்ட கேட்கலாம் அந்த காலேஜ் பற்றி அவங்க என்ன நினைக்கிறாங்க அப்படின்னு கேட்கலாம். இந்த காலேஜ் உங்களுக்கு பிடிச்சிருக்கா சார்? பிடிச்சிருக்கு. எதனால சார் இந்த காலேஜ் பிடிச்சிருக்கு? நல்ல டீச்சிங்கு, நல்ல டிசிப்ளின் சொல்லி தராங்க, நல்லா சேர்த்துறாங்க. ஓகே. ஆனால் இப்போ இன்றைக்கி குழந்தைங்களா நல்லா இருக்குது, நல்லா தான் சொல்லி தராங்க. அப்படிங்களா? இன்றைக்கி குழந்தைங்களாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டிசிப்ளின்டாக கொடுத்தோம்னா அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேங்கிறாங்க நார்மலாகவே. ஆமாம். இல்லைங்களா? கொஞ்சம் ஜாலியாக இருக்கணுன்ற மாதிரி நினைக்கிறாங்க இல்லையா? அந்த விதத்தில் வந்து எப்போவாவது உங்கள் குழந்தை வந்து இங்கே எனக்கு ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸாக இருக்குது அப்படிலாம் சொல்லியிருக்காங்க? சொல்லலாம். இல்லை, ஹாப்பியாக இருக்காங்களா? ஹாப்பியாக இருக்காங்க. சம்டைம் டிசிப்ளினும் நல்லா சொல்லி தராங்க. ஸோ உங்களுக்கு இந்த காலேஜுக்கு வந்து யூனிக் பாயிண்ட், நான் இந்த காலேஜ் இதனால தான் தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? நல்லா டீச்சிங் நல்லா சொல்லி தராங்கன்னு சொன்னாங்க. அதான் வந்துருக்கீங்க. ஓகே, ஓகேங்க சார். How do you feel about the campus, right? I feel overwhelmed, sir. I like with the facilities provided by the college and the management, the way they take care of us, and especially the facilities provided, especially for the hostel students, and the way they take care us for even for the preparation of the placements as well as the way they teach, and in each and every bit. Our management, especially our chairman, will be taking care of us, sir, very well. So directly Sharon is involving? Yes, sir. Even sir will be in rounds, sir. Like every week he'll be talking with us directly, and he'll be very much in contact with us, sir. Even during our mess times, he'll be interacting with us, and he'll be asking whether we are liking the food, how is everything is going on, and he'll be very much worried about our health and all, sir. Especially for hostel students. So, shall I say like this, you are having a very good parental care, am I right? Yes, sir. Yes, sir. For sure, you can mention that, sir. Okay, okay. But no, generally speaking, this kind of like stuffed kind of thing, people are always not looking for. Yes, sir. People used to say that if you don't go to that, like RMK, that is somewhat strict like that, right? How do you feel about that? I don't say our college is strict, sir, because these 4 years are very important in our life. Recently, I have been to one of the internships, sir, like in one Japanese company. There I got to see same our RMK culture itself, sir. The way the HR management is taking care of, like in our college, we'll be having a few rules, no, sir. Like boys should be shaved and they should be properly come in and tuck in. The same rules are even followed in company. So in our college, if you follow this 4 years, if we are very strict and if you follow that rules, this will be very much useful in our future life. Like if you go for a company, it will be very helpful for us. Even in our college, they don't allow mobiles. In the same way, nowadays every company has started following the same rules. Like you should not bring the mobile phones into the campus or like into their working space. So for our RMK engineering college students, that will be very much helpful. So as a students, we are for the whole 12 to 18 hours inside the campus, we are not at all using our mobile. So that will be one of the added advantage for us as well. So we people are not so much addicted to the mobile. Only we'll be after reaching our homes, we'll be checking our mobiles. That's all. How do you feel about this campus? I feel actually very good about this campus. Like I always feel that I've made the right decision to study here. I was in a dilemma that what if I study in here and I don't get placed, or the crowd here is actually South Indian crowd and I belong from North India. So I felt that how will I survive here? But then it was so, I'm very proud of myself that I took this decision and came here. The people here, the students here are really good, the professors and everybody. So I think I've made the right decision to study here. Good. இந்த காலேஜில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னா என்னது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்?
எது வந்து உங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துச்சு அப்படின்னு நினைக்கிறீங்க? இந்த காலேஜ் பற்றி பர்டிகுலராக சொல்லணுன்னா, இன்ஃபேக்ட் எங்கள் அம்மாவுக்கு பிடிச்ச விஷயம் வந்து க்ளீன்லினஸ். ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னே கேம்பஸ் வந்து எவ்வளோ க்ளீனாக இருக்குது, நீட்டாக இருக்குது, அதை தான் பார்த்தாங்க. தென் ஒரு கிளாஸ் ரூமும் போய் ரெஸ்ட் ரூம்ஸ் எல்லாமே போய் ரொம்ப க்ளீனாக இருக்குது. எங்கள் அம்மாவுக்கு க்ளீன்லினஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவங்கக்கிட்டேருந்து நானும் அந்த ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன். இந்த காலேஜ்லேருந்து பர்டிகுலராக நான் ஒரு விஷயத்த கற்றுக்கிட்டேன்னா, எப்படி க்ளீனாக இருக்கணும் அண்ட் எப்படி போல்டாக இருக்கணும். ஒரு விஷயம் நம்மக்கிட்ட வருதுன்னா நம்ம போல்டாக அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும். அண்ட் நான் டெக்னிக்கலாகவும் நிறையா கற்றுக்கிட்டேன். வீட்டிலலாம் என்ன சொல்கிறாங்க? ப்ளேஸ் ஆயாச்சு அப்போ? எஸ் சார். ஆக்சுவலி எனக்கு 2 ஆஃபர்ஸ் கிடச்சிருக்கு. ஃபஸ்ட்டு காக்னிசன்ட்டில் ப்ளேஸ் ஆனேன் 6.75 LPAல. நான் வந்து ஜாப்பனீஸ் கற்றுக்கிட்டு இருந்தேன். அரிகத்தோ கோசாயிமாஸ். ஓகே. ஜாப்பனீஸ் ஃபர்ஸ்ட் இயர்லேருந்து நான் கற்றுட்டு இருந்தேன். N3 வரைக்கும் முடிச்சிருக்கேன். ஸோ அதனால் ஜாப்பனீஸ் கம்பெனி நான் வந்து அட்டென்ட் பண்ணியிருந்தேன். இப்போது அதுலேயும் ப்ளேஸ் ஆகிட்டேன். அதோட சேலரி பேக்கேஜ் வந்து 19.2 LPA. காலேஜ் பிடிச்சிருக்கம்மா உங்களுக்கு? பிடிச்சிருக்கு. நிஜமாவா? நிஜமா எதனால் இந்த காலேஜில் பிடிச்சிருக்குன்னு சொல்கிறீங்க? இங்கே அதான் பிள்ளைங்களுக்கு ஸ்டடீஸ் நல்லா இருக்குது. சேஃப்டி ஃபஸ்ட்டு கேர்ள்ஸ்க்கு சேஃப்டி நல்லா இருக்குது. ஃபுட்டு நல்லா இருக்குது. அதான் என்விரான்மெண்ட்லாம் நல்லா இருக்குது. அதனால ஓகே. Why do you like this college? Like because they teach well, the environment is good, the facilities are good. When we are coming to the studies itself, it is very good. Like I am from CSE department, so here the syllabus is more program oriented, not theory oriented, but program like practical oriented. Okay. They will make us do more programs. We are executing more programs so that we can get more practical knowledge than theoretical knowledge. இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் மவுண்ட் டெக்னாலஜி அசம்பிளி லைன் அப்படிங்கிற லெபார்ட்டரியில் தான் உள்ளே இருக்கும். ஸோ இங்கே ஸ்டூடெண்ட்ஸ் லேர்ன் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இது என்ன சார், என்ன லேப், இங்கே என்ன நடக்குதுங்க? So then this is surface mount assembly lines. Okay. So here then what we are doing in this is then we are going to place the electronic component on the PCB. So this is fully automatic PCB line. Okay. So once we loaded the program, then automatically we can pick and place the electronic component in the appropriate place. With the help of reflow oven, we can able to make soldering operation. Like what actually இந்த லேப்ல என்ன நடக்குதுங்க சார்? ஸ்டூடெண்ட்ஸ் இது எந்த அளவுக்கு பெனிஃபிட் ஆகுறாங்க? Actually recent days we are talking about idea to product. So this was the main mantra for the engineering students. So in this, if you have an idea, the same idea can be made as a product by surface mount technology assembly line. So you can design a PCB board for some application, and that can be made here and can be applied, and that can be patented as a product. So this is what students are trying to do, and they have succeeded in that, and many companies admire this for the students doing this type of projects and product, so through which they are able to get better placement. இப்போ RMK உங்களுக்கு என்ன இன்புட்ஸ் கொடுத்துருக்குது? வாட் இஸ் யுவர் சக்ஸஸ் ஸ்டோரி ஹியர்? ஸோ மை சக்ஸஸ் ஸ்டோரி மீன்ஸ் ஸோ ஸ்கூலில் நான் அந்தளவுக்கு பேச மாட்டேன். ஸோ இந்த காலேஜில் வந்து ஐ டுக் மெனி செமினார்ஸ். ஸோ அண்ட் ஆல்சோ என்னோடய ட்ரீம் ஒன்று அச்சீவ் பண்ணேன். ஸோ இந்த ஃபைனல் இயரில் ஐ டாக்ட் இன் ஸ்டூடெண்ட் மென்டார்ஷிப் ப்ரோக்ராம். ஸோ அதில் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட்டை ரெப்ரசென்ட் பண்ணி நான் பேசியிருக்கேன். ஸோ ஐ அட்ரஸ் த ஜூனியர்ஸ் எப்படி பிளேஸ்மெண்ட்ஸ் எப்படி கிராக் பண்ணணும் அந்த மாதிரி நான் பேசியிருக்கேன். ஆல்சோ மெனி ஜூனியர்ஸ் ஆர் அண்டர் மை கைடன்ஸ். ஸோ தே சீக் அவுட் மெனி கைடன்ஸ் த்ரூ லிங்க்டின். ஸோ ஐ ஆஃபன் ஹெல்ப் ஜூனியர்ஸ் இன் திஸ் ரிகார்ட். ஸோ ஆல்சோ கோடிங், ஆக்சுவலி நான் பயாலஜினால எனக்கு கோடிங் எதுவுமே தெரியாது. ஸோ ஃப்ரம் மை ஃபர்ஸ்ட் டைம் சி ப்ரோக்ராமிங் எவ்ரி திங் காலேஜில் கொடுக்குற இன்புட் வச்சு ஸ்கில் ரேக்னு ஒரு பிளாட்ஃபார்ம் இருக்குது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி போடுறதுக்கான டெய்லி சேலஞ்ச், டெய்லி டெஸ்ட் அந்த மாதிரி நிறையா இருக்குது. ஸோ நான் அதில் இப்போது ஃபைனல் இயர் முடிக்கும் போது ஒரு 5000+ ப்ரோக்ராம்ஸ் நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன். ஸோ பயாலஜியில் இருந்து வந்து என்னாலே இவ்வளோ போட முடியுதுன்னா கண்டிப்பாக எல்லாராலையும் முடியும். நீங்கள் இப்போ ப்ளேஸ் ஆயாச்சா? எஸ் சார், ஐ காட் பிளேஸ்ட் இன் Deloitte with a dream offer of 8.1 LPA as for the role of SDE. RMK ஏன் செலக்ட் பண்ணீங்க? RMKனா ஃபஸ்ட் நான் வந்து எந்த காலேஜ் டிசைட் பண்ணலை. வீட்டில் சொல்லிட்டேன் இது மாதிரி காலேஜ் நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்கன்னு. அவங்க என்ன சொன்னாங்கன்னா இந்த காலேஜ் வந்து டிசிப்ளினாக இருக்குது, நல்லா ப்ரொஃபஷனலாக இருக்கும்,
ஃப்யூச்சருக்கும் நமக்கு பிளேஸ்மெண்ட்லாம் நல்லா கொடுக்குறாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நானும் ஓகேன்னு சொல்லிட்டேன். அந்த மாதிரி டெக்னிக்கல் லேர்னிங் அப்படின்னா இந்த காலேஜில் என்னெல்லாம் லேர்ன் பண்ணீங்க நீங்கள்? இப்போ எனக்கு கோடிங் மேலே ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்குது. அதனால் இவங்க காலேஜ் என்ன பண்ணாங்கன்னா நிறைய ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வச்சாங்க. நான் ஆர்எஸ்சின்னு ஒரு ப்ரோக்ராம் செலக்ட் ஆகியிருந்தேன். அந்த ப்ரோக்ராம் நிறையா கோடிங் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் சால்வ் பண்ண சொல்லுவாங்க. அதை சால்வ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் கம்பெனி ஸ்பெசிஃபிக் ட்ரைனிங்காக இருக்குது. அதெல்லாம் அட்டென்ட் பண்ணதுனால எனக்கு ப்ளேஸ் ஆக முடியுது. ப்ளேஸ் ஆயா சரி, எங்கே ப்ளேஸ் ஆகிருக்கீங்க? ஃபோர்ட் மோட்டார்ஸில். ஃபோர்ட்ஜா? ஃபோர்ட்லையா? அது 9LPL ப்ளேஸ் இருக்குது. ஃபோர்டில் கோர் கம்பெனி இல்லை அது ஃபோர்டுங்கிறது? ஆமாம், ஐடியும் இருக்குது. அதில் ஐடி இருக்குது. ஸோ ரொபாட்டிக்ஸ் அண்ட் ஆட்டோமேஷன் ஃபெசிலிட்டிஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு போயிட்டுருக்கோம். ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுடைய எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ரொபாட்டிக்ஸ் லேப் கூட தான் இருக்கும். ஸோ இந்த லேபில் என்ன நடக்குது அப்படிங்கிறத நான் சொல்ல வேண்டாங்க, இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட் வந்து நம்ம கேட்போம், அவர் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம், பேசலாம். இந்த காலேஜ் வந்து எதனால் உங்களுக்கு பிடிச்சது, இந்த யூனிக் பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த காலேஜில் அப்படின்னா என்னன்னு சொல்லுவீங்க? ஃப்ரீடம் டு இனோவேஷன் சார். நம்ம எது வேணால் இனோவேட் பண்ணலாம். அதே மாதிரி அவங்களும் வந்து நம்மளுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. என்ன கேட்குறோமோ டேக்ஸ் டைம். அதாவது ஃபண்டிங் கேட்டு இட் வில் டேக் டைம் பிகாஸ் அது ப்ராசஸ் ஆகிறதுக்கு டைம் ஆகும். பட் ஸ்டில் அவங்க நம்ம என்ன ப்ராஜெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அதுக்கு ஃபண்டிங் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாமே நாங்கள் ஃபண்டிங் பண்ணதான். இந்த ரோபோட்டு, இந்த ரோவர் எல்லாமே நாங்கள் ஃபண்டிங் பண்ணி காம்பனன்ட்ஸ் வாங்கி நாங்களே பில்ட் பண்ணுறது தான். எவ்ரி திங் வாஸ் ஃபண்டட் ஆன் அவர் ஐடியா ஃபார் இனோவேஷன். உங்களோட ஐடியாவை வந்து நீங்கள் கொண்டு வரதுக்கான ஃபண்டிங்ஸ் எல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஆமாம் சார். ஸோ அப்போ ப்ராக்டிக்கல் நாலேஜ் நல்லா இருக்குது அப்படின்னு? நல்லாவே இருக்குது சார். அப்பார்ட் ஃப்ரம் திஸ்பா ஒரு இந்த காலேஜில் ரொம்ப பிடிச்ச விஷயம் அப்படின்னு என்ன சொல்லுங்கள்? இன்னொரு பிடிச்ச விஷயம் இந்த காலேஜ் என்னென்னா வந்து பிளேஸ்மெண்ட் சார். இங்கே காலேஜில் வந்து போத் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் அண்ட் வந்து இண்டிவிஜுவல் ட்ரைனிங் வந்து நிறைய கொடுக்குறாங்க. ஸோ அதனால் ஒரு இண்டிவிஜுவலால் ஈஸியாக வந்து எந்த கம்பெனியில் வேணால் பிளேஸ் ஆகிட முடியும் நினச்சா. லாஸ்ட் இயரில் அப்படின்னு சொன்ன நம்ம என்ன சக்ஸஸ் ரேட் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சார் இந்த இப்போ இருக்கிற ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஐஓடி டொமைன். Okay, they got very good placement in TCS. So we have a different domain, sir. VLSI, IoT, and advanced communication. In that IoT domain, students are mostly placed in well-equipped companies like TCS and HCL in embedded field, not like software field. So that is a major success, sir. And future, we are planning to start one additional domain in robotics. So definitely, we can make the students ready for day one industry. நம்ம வந்து இப்போ எம்பெடட் சிஸ்டம் அண்ட் ரொபாட்டிக்ஸ் அப்படிங்கிற லேபில் வந்து பார்த்தோம். டே ஒன் அதாவது 2019 ஸ்டார்ட் பண்ணதை கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அதை சிலபஸ்லேயே அவங்க இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க, ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த விதம் தான் நம்மளுடைய சார் வந்து சொல்லியிருந்தாங்க. அந்த ஸ்டூடெண்ட் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணி பார்த்தோம், அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லேபை பொறுத்தளவு ஸ்டூடெண்ட் வந்து நல்லா லேர்ன் பண்ணி இன்றைக்கி இண்டஸ்ட்ரி ரெடி இன்ஜினியராக மாறுறதுக்கு, இன்ஃபேக்ட் ஐஓடி டெக்னாலஜி அப்படிங்கிறது கரண்ட் டெக்னாலஜி, அந்த டெக்னாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் பேஸ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வந்து சார் சொல்லியிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்டும் அதுதான் சொல்லியிருக்காருங்க. ஸோ இன்னும் இந்த காலேஜில் என்னெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்எம்கே இன்ஜினியரிங் காலேஜுடைய டிஜிட்டல் லைப்ரரிக்குள்ளே உள்ள இருக்கும். ஸோ இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்றைக்கி வந்து நம்ம வந்து ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள்லாம் கேட்குறீங்க, இப்போ வந்து டிஜிட்டல் மோடில் போயிட்டுமே, ஸோ லேர்னிங் அப்படிங்கிற ப்ராக்டிஸ் டிஜிட்டல் மோடில் போயிட்டோமே அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் இருந்தாலுமே ரீடிங் ப்ராக்டிஸ்ங்கிறது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பார்ட்டு. அந்த விதத்தில் இங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கம்பல்சரி லைப்ரரி அசஸ் அப்படிங்கிறத அவங்களோட டைம் டேபிள் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை தாண்டி இங்கே டிஜிட்டல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்ன சப்போர்ட்ஸ் இருக்குது, ரிசர்ச்சுக்கு என்ன சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் நம்ம பார்க்கணும்னு ஆசைப்பட்டோம். அந்த விதத்தில் நீங்கள் பாருங்கள், இங்கே வந்து IEEE ASPPன்னு சொல்லுவாங்க. அதாவது கம்ப்ளீட் பேக்கேஜஸ், கம்ப்யூட்டர் சயின்ஸ், EEE, டெலிகம்யூனிகேஷன்ஸ், இதுக்கு எல்லாமே கம்ப்ளீட்டாக IP பேஸ்ட் அசஸ் வந்து இருக்குது. ஸோ நம்ம லைப்ரரியில் ரீடிங் ஃபெசிலிட்டிஸ், மற்ற புக்ஸு, ரெஃபரன்சஸ் செக்ஷன்ஸ், இதெல்லாம் ஜேர்னல் இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபண்டாஸ்டிக்காக இருக்குது. AC லைப்ரரி வச்சுருக்காங்க. ஸோ நிறைய ரெஃபரன்சஸ் புக்ஸ் வந்து நம்மளால் இங்கே பார்க்க முடியுது. எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் ஆகட்டும், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ், பிஸ்னஸ் சிஸ்டம்ஸ், எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன், ஸோ கரியர் டெவலப்மெண்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, இன் ஆல் ஆஸ்பெக்ட்ஸில் நிறைய ரெஃபரன்சஸ் க்ரியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஜேர்னல்ஸ் வந்து உங்களுக்கு பிரிண்டட் காப்பி, அதாவது வந்து உங்களுக்கு ஹார்ட் காப்பி ஆஃப் ஜேர்னல்ஸுமே நிறைய ரெஃபரன்சஸ் வச்சுருக்காங்க. அதையும் உங்களால் பார்க்க முடியுது. எப்படிமா லைப்ரரி ஃபெசிலிட்டி நல்லா இருக்கா? நல்லாயிருக்கும் சார். ஓகே. நிறைய ஃபெசிலிட்டிஸும் இருக்குது. ஆன்லைன்லும் நம்ம புக்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம். எத்தனை புக்ஸ் எடுக்கலாம்? ஒரு ஆள் வந்து 4 புக்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ படிக்கிறதுக்குலாம் கம்ஃபர்டபுளாக இருக்கா? காலேஜ் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு சார். இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன சொல்லுவீங்க? சார் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து நிறைய கேர் கொடுப்பாங்க. ஸ்டூடெண்ட்ஸ்க்காக நிறைய உடனே ஆக்ஷன்ஸ் எடுப்பாங்க சார். ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன தேவையோ அது ரொம்ப பிடிச்சிருக்கு உங்களுக்கு.
ஸோ நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா மெயின் லைப்ரரிக்குள்ளே இருக்கோம். ஸோ இந்த மெயின் லைப்ரரியில் கிட்டத்தட்ட 1,30,882 புக் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஸோ நான் ஒரு எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் அப்படிங்கிறனால உள்ளே வந்து நம்ம பார்த்தோம். ஸோ இங்கேயுமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் மெஷர்மெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா டோப்லின் புக் இருக்குது, அதனால ஸ்டாண்டர்டான புக்ஸ் நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி பவர் சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா குண்டூர் புக் இருக்குது. வாவ்! ஸோ எனக்கு அந்த படித்த ஞாபகம்லாம் வருது. ஸோ ஜேபி குப்தா புக் இருக்குது. ஸோ அந்த மாதிரி எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி எஸ்எல் உப்பல் இருக்குது. நல்ல ஸ்டாண்டர்டான புக்ஸ் எல்லாமே நிறைய வச்சுருக்காங்க. பவர் சிஸ்டம் அனாலிசிஸ், பவர் சிஸ்டம் டிசைனு, மெஷின்ஸு, பவர்ட்ரானிக்ஸ் புக்ஸு இதெல்லாமே நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ நம்பர் ஆஃப் புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நிறைய லார்ஜ் நம்பர்ஸ் ஆஃப் வால்யூம் வச்சுருக்காங்க. இதே மாதிரி ஒவ்வொரு செக்ஷனும் எலக்ட்ரிக்கல் ஆகட்டும், கம்ப்யூட்டர் சயின்ஸ் ஆகட்டும், எலக்ட்ரானிக்ஸ் ஆகட்டும், இல்லை மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஆகட்டும், அது மாதிரி எல்லா டிபார்ட்மெண்ட்டுக்குமே வாஸ்ட் நம்பர் ஆஃப் வால்யூம்ஸ் ஆஃப் புக்ஸ் வந்து இருக்குங்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸ்டூடெண்ட்ஸ்ட்டை பேசும்போது எங்களுக்கு அசஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 15 days ஒன்ஸ் ரெனியூல் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நான் இந்த லைப்ரரியில் பார்த்தது என்ன அப்படிங்கிறத கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். அது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ இந்த நியூ அரைவல்ஸ் அப்படிங்கிற மாதிரி நார்மலாக போட்டிருந்தாங்க. எல்லாமே லேட்டஸ்ட் டெக்னாலஜிக்கான புக்ஸ் தான் நீங்கள் பார்க்குறீங்க. பட் இந்த புக்கெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள் ரெக்கமெண்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த காலேஜை பொறுத்தளவில் அவங்களுடைய 40% சிலபஸ் வந்து இண்டஸ்ட்ரி ஓரியன்ட் சிலபஸாக இருக்குங்க. அப்போது இண்டஸ்ட்ரியில் கரண்ட் டெக்னாலஜியில் என்ன மாதிரி புக்ஸ் அவங்க ரெஃபர் பண்ணுறாங்களோ அந்த புக்கை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து IPv6 அண்ட் MP ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா IPv6 அண்ட் MEPv6 அப்படிங்கக்கூடிய ஒரு வெயிலி எடிஷன் புக்ஸ் நம்மளால் பார்க்க முடியுது. ஏரியல் ரோபோட்ஸ் அண்ட் ட்ரோன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நம்மளால் பார்க்க முடியுது ட்ரோன் டெக்னாலஜியில். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபெயிலியர் ரேட் மாடலிங் அண்ட் ரிலையபிலிட்டி அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது, மெஷின் லேர்னிங் புக்கு, டீப் லேர்னிங்கான புக் இருக்குது. ஸோ எல்லாமே கரண்ட் டெக்னாலஜியில் ஒரு இண்டஸ்ட்ரி பீப்புள் ரெக்கமெண்ட் பண்ண புக்ஸ் வச்சுருக்காங்க. இது ஒரு டிஃப்ரெண்ட்டான விஷயமா நான் இங்கே பார்க்குறேன். அது போக பார்த்தீங்கன்னா இங்கே கேட்ஸ்க்கான புக்ஸ் எல்லாமே வச்சுருந்தாங்க. ஆக்சுவலாக கேட் 2025 இருக்குது. ஈவன் கேட் 2026 கூட இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங்கில் கேட் 2026 புக்ஸ் கூட வச்சுருக்காங்க. மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் வச்சுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட் வந்து நாட் ஓன்லி அவங்க நேச்சுரலாக அவங்க படிக்கக்கூடிய ரெகுலர் சப்ஜெக்டை தவிர அவங்க ஒரு ஹையர் எஜுகேஷன் ப்ரிப்பரேஷன் வேணும்னா கூட அதுக்கு தனியாக நிறைய அப் டு டேட்டுக்கான மெட்டீரியல்ஸ் இருக்குது அப்படிங்கிற நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ லைப்ரரி ஃபெசிலிட்டி பாயிண்ட் ஆஃப் வியூவில் நல்லா ஃபேண்டாஸ்டிக்காக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க, நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஒரு ஏம்பியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டடி ஏம்பியன்ஸ் வந்து ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறத டெஃபினட்டாக நான் பார்த்து ரசிச்சிருக்கேன். ஸோ நீங்களும் வந்து பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிக்கும்.